Hello friends, POCO இருந்து பாத்தீங்கன்னா POCO F4 GT ஸ்மார்ட்ஃபோனை குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி POCO என்ன பண்ணிருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தோட பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் சொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ அந்த ஸ்மார்ட்ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் POCO F4 GT ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்மேஜிக்கல் டூல் இருக்குது, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. அண்ட் டைப்-C to 3.5 ஜாக்கானோட அடாப்டர் தந்திருக்காங்க. எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட் கிடையாது. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைப்-C கேபிள். இந்த டைப்-C கேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் தந்திருக்காங்க. ஸோ எல் ஷேப்பில் நல்ல ஒரு டைப்-C கேபிள் தந்திருக்காங்க. கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா POCO வந்து நல்ல ஒரு கேமிங் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிளாக் கீ ஃபினிஷில் நல்ல ஒரு கேமிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பில்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தந்திருக்காங்க. சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம். ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்துக்கு POCO நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப்-C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கன்சோல் மைக் தந்திருக்காங்க. அண்ட் சிம் ட்ரை பாக்ஸும் தந்திருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கன்சலேஷன் மைக் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லையும் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. அண்ட் ஏர் ட்ரிகர்ஸ் பட்டனும் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளே டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா AMOLED பேனல். இங்கே பிக்சல் ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 800 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோல்ட் கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இங்கே ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனல் தராங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில். செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸோட LED ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.9 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா 2.2 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 டிகிரி வரைக்கும் ஒயிட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் இருக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% ஜஸ்ட் 17 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிறன்னு POCO தரப்பில் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 OS தராங்க. இது வந்து Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 4nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 730க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஹெவி கிராஃபிக்ஸில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஏர் ட்ரிகர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ கேம் விளாட்றப்போ இன்னும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியா நான் லான்ச் பண்ணலை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்கணும் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கணும் வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல்ஸ் பில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.